பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்ற அதிபர் முறையை கடைபிடிப்பார்கள் என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக போட்டியிடும் நவாஸ் கனியை ஆதரித்து மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இலுப்பையூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு என்ற ஒற்றை கலாச்சார முறை கடைபிடிக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடைபெறாத நிலை ஏற்பட்டுவிடும் என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திகழ்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். போதுமான பணம் எங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்காமல் இருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நாம் இங்கே இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு நாம் இங்கிருந்து ₹1 மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம வரியாக நம்ம கொடுத்தால் அதனுடைய வரி பகிர்வாக மத்திய அரசாங்கம் நமக்கு எவ்வளவு கொடுக்கிறது தெரியுமா? வெறும் 29 பைசா நமக்கு கொடுக்கிறது தமிழ்நாட்டுக்கு. அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவங்க ₹1 கொடுத்தா எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? அவங்களுக்கு அதை விட கிட்டத்தட்ட ₹3 அவர்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் கேட்க வரும்போது, ஒரு கண்ணிலே சுண்ணாமும் ஒரு கண்ணிலே வெண்ணெய் வைக்கக்கூடிய ஆட்சி தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி. ஆக அவர்கள் பணம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்துக்கு பணம் வழங்குகிறார்.